அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாகவே அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், பிஜேபி சார்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், நடிகைகளோட இடுப்பை கிள்ளினவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி தனி மனித தாக்குதலை நடத்தியிருந்தார். இதில் மாட்டு கருத்து கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இடத்துக்கு வாங்க, களத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை கேள்வி கேளுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எக்ஸ் பக்கத்துலலாம் வந்துட்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரார் இல்லையா? ஸோ அதற்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக வந்து அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருந்தார். இதுக்கு ஹச்ராஜா, பிஜேபியோட தலைவர் ஹச்ராஜாவுமே வந்துட்டு எங்கள் தலைவர் ஏற்கனவே போதுமான அளவு சொல்லிட்டாரு தாவேக்காவை பற்றி. அவர் சொன்னது உண்மை தான். இப்போ நான் சொல்கிறேன், தாவேக்காவால் 234 தொகுதியில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டே போட முடியாது. கேண்டிடேட்டை போட்டாலுமே டெபாசிட் வாங்க முடியாது. அவரை பற்றி இன்னும் சொல்லணுன்னா என் தலைவரே சொல்லிட்டார்ல அப்படின்னு இடுப்புக்கல்ல மேட்டரை வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டார். இதுக்கு தாவேக்காவோட பொருளாளர் வெங்கட்ராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி என்ன கொடுத்துருக்காருன்னா, சரியான மெசேஜாக இருந்துச்சு. அந்த கவிதையை மட்டும் பாருங்களேன், நானே உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். அரசியலில் ஒரு விடுகதை, அரசியலில் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர், நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தனது அபரிவிதமான சொந்த செல்லா காசில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் எல்லா கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி பெறச் செய்பவர், தமிழ்நாட்டிற்கு சிறுநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர், நீதிமன்றத்தை தரமான வார்த்தைகளால் விமர்சித்து பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டவர், மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், சாரட் வண்டியில் மட்டும் ஏறுவேன் என்று போலீஸாரிடம் வீர அப்பம் சுட்டவர். யார் அந்த அரசியல் சிங்கர் அப்படின்னு போட்டு குறிப்புன்னு போட்டு காரைக்குடியிலேயே கவிழ்ந்தவர் அப்படின்னு ஹச்ராஜாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதிலடி. இதில் அசிங்கம் இல்லை, ஆபாசம் இல்லை. ஆனால் அந்த விஜய் சொன்ன மாதிரி டீப் அட்டாக், டீப் பொலிட்டிக்ஸ், தேவையில்லாமல் தனி மேலே தாக்குதெல்லாம் கிடையாது. டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது.